உள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொருளாளர் அருமை நண்பர் ஆற்காடு வீராசாமி அவர்களே, தலைமை கழகத்தினுடைய செயலாளர் தம்பி துரைமுருகன் அவர்களே, சிதம்பரம் அவர்களே, தம்பி திருப்பத்தூர் சிவராமன் அவர்களே, தம்பி அஞ்சுகா மீனாட்சி சுந்தரம் அவர்களே, வரவேற்புரையாற்றிய தம்பி சந்திரசேகரன் அவர்களே, வாழ்த்துறை வழங்கிய தம்பி கீரை தமிழ்ச்செல்வன் அவர்களே, தம்பி அறந்தாங்கி ராஜன் அவர்களே, தம்பி கவிச்சுடர் கவிதை பித்தன் அவர்களே, செல்வி விஜயா அவர்களே, கழகத்தினுடைய முன்னோடிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறந்தவர்களே, கழகத்தின் செயல் வீரர்களிலே ஒருவரும் சுப்பையா அவர்களுடைய அன்பு மகள் கவிதாவுக்கும், பனையப்பட்டி கருமாடி அவர்களுடைய அன்பு மகன் வெள்ளத்துறைக்கும் நம் அனைவருடைய இனிய நல் வாழ்த்துக்களோடு மணவிழா நிகழ்ச்சி நிறைவேறி இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சிக்கு நிகழ்ச்சி மாத்திரம்தானா அல்லது திருச்சியில் நடைபெற இருக்கின்ற மாநில மாநாட்டிற்கு ஒரு ஒத்திகையாக நடைபெறுகின்ற விழாவா என்று எண்ணுகின்ற அளவிற்கு ஆர்வ பெருக்கு அலைமோதுகின்ற ஒரு காட்சியை இங்கே எங்களால் காண முடிகிறது. திராவிட முன்னேற்ற கழகம் எதற்காக பாடுபடுகிறது, எப்படி பணியாற்றுகிறது, எத்தகைய நேச மனப்பான்மையோடு குடும்ப பாச உணர்வோடு தொண்டு புரிகிறது என்பதை எல்லாம் நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் தம்பி பெரியண்ணன் அவர்கள் இங்கே எடுத்து விளக்கி இருக்கின்றார். இந்த சமுதாயத்திலே தமிழன் என்கின்ற உணர்வோடு நாம் எல்லாம் செயல்பட வேண்டும் என்பதனை நம்முடைய மலைச்சாமி ஆற்றிய வாழ்த்துறையிலே சுட்டி காட்டியிருக்கிறார். ஜாதி மத பேதங்களுக்கு அப்பாற்பட்டு இந்த சமுதாயம் முன்னேற வேண்டும் என்ற கருத்தை கொண்டது திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை தம்பி சிவராமனும் தம்பி கவிதை பித்தனும் கீரை தமிழ்ச்செல்வனும் இங்கே எடுத்து விளக்கி இருக்கின்றார்கள். நான் இந்த மேடையில் மணமக்களை வாழ்த்துகிற நேரத்தில் ஒலிபெருக்கின் முன்னால் என்று உங்களை எல்லாம் காணும் பொழுது இங்கே உரையாற்றெல்லாம் எடுத்து காட்டியதை போல் இதில் யார் யார் எந்தெந்த வகுப்பை சேர்ந்தவர்கள், முத்தரையர் யார், தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் யார், செட்டியார் யார், முதலியார் யார், முக்குலத்தோர் யார் என்றெல்லாம் என்னால் தோற்றத்தை பார்த்து நிச்சயமாக கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இந்த சமுதாயம் அப்படித்தான் ஒரு காலத்திலே இருந்தது. ஜாதிகளால் பிளவுபடாமல், வகுப்புகளால் பிரிவுபடாமல் ஒன்றாக இருந்த சமுதாயம்தான் தமிழ் சமுதாயம். இப்படி ஒன்றாக இருப்பது தங்களுக்கு நல்லதல்ல என்று கருதிய ஒரு கூட்டத்தார்